Hello viewers, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரன்னிங் ஒயரே இல்லாம டபுள் கலர் வச்சு எப்படி முறுக்கு கைப்பிடி பின்றதுன்னு தான் பார்க்க போறோம். இது டபுள் கலர் பாஸ்கெட்ங்கிறதுனால பாஸ்கெட்க்கு மேட்சிங்கா இந்த மாதிரி போட்டுருக்கேன். நான் சொல்லி கொடுக்குற இந்த மெத்தட் வச்சு எத்தனை கலரில் வேணாலும் நீங்கள் இந்த கைப்பிடி பின்னிக்கலாம். இந்த மாதிரி நியூ ஐடியாஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ இந்த கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். இந்த கைப்பிடி பின்னுறதுக்கு மொத்தம் 4 ஒயரு, ஒவ்வொரு ஒயரும் 7 அடி கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து டபுள் கலர் யூஸ் பண்ணியிருக்கனால ஒரு ப்ளூவும் ஒரு எல்லோவும் யூஸ் பண்ணியிருக்கேன். நடுவில் திக்னஸ்க்காக சாண்டில் கலர் 2 ஒயர் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கூடையோட சென்டர் பார்த்து வச்சுட்டு நம்ம ஒரு மார்க் மாதிரி பண்ணிவிட்டு அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி ஒயரை போட்டு வச்சுக்கணும். இப்போ நான் இந்த சென்டர் 2 பார்ட்டையும் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒயரை ஈக்குவல் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் ப்ளூ கலர் ரைட் சைடில் இருக்க ஒயர் எடுத்துக்கிறேன். ரைட் சைடில் லூப் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா சுற்று ஒயரை லெஃப்ட் சைட் கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி லூப் க்ரியேட் பண்ணி அந்த நம்ம ரைட் சைடில் இருக்கிற ஒயரை அந்த லூப்பில் கொடுத்துடணும். இப்போது அந்த ஒயரை லெஃப்ட் சைட் லூப் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா சுற்று ஒயரை ரைட் சைட் கொண்டு வந்துட்டு லூப் க்ரியேட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை அந்த லூப்பில் கொடுத்துடணும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி 2 பக்கமும் போட்டுகிட்டே வரணும். இப்போது ரைட் சைடு லூப் க்ரியேட் பண்ணிவிட்டு ரைட் சைட் போகிற ஒயர்ஸை அந்த லூப்பில் கொடுத்துடணும். ஒயரை வந்து 2 பார்ட்டாக பிரிச்சுக்கணும். இந்த மாதிரி லெஃப்ட் சைடு ரைட் சைடு பிரிச்சுக்கணும். இந்த மாதிரி லெஃப்ட் சைடு ரைட் சைடு பிரிச்சுக்கிட்டு லூப் க்ரியேட் பண்ணி அந்த லூப்பில் இந்த ஒயரை கொடுத்துக்கிட்டே வரணும். இப்போது லெஃப்ட் சைடு லூப் க்ரியேட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு போகிற ஒயர்ஸை அந்த லூப்பில் கொடுத்துட்டேன். இப்போது ரைட் சைடு லூப் க்ரியேட் பண்ணணும்னா சுற்று ஒயரை லெஃப்ட் சைட் கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி லூப்பை க்ரியேட் பண்ணிக்கணும். ஒயரை இந்த மாதிரி மடித்து லூப் க்ரியேட் பண்ணி அந்த ஒயரை அந்த லூப்புக்குள்ளே கொடுத்துடணும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி பின்னிட்டே வாங்க. இப்போது நான் வந்து ப்ளூ கலர் ஃபுல்லாகவே பின்னி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்த ப்ரொசீஜர் எப்படின்றத நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போது நான் ப்ளூ கலர் ஒயரை ஒரு 7 லைன்ஸ்க்கு பின்னிட்டேன். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லோ கலர் ஒயர் எடுத்துக்கணும். ரைட் சைடில் இருக்கிற எல்லோ கலர் ஒயர். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ளூ கலரை அந்த ரைட் சைட் போகிற மேலே ஒயர் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த ஒயரோட ஜாயின் பண்ணிவிட்டு எல்லோ கலர் வச்சு லூப் க்ரியேட் பண்ணி அந்த ஒயர்ஸை அந்த லூப்புக்குள்ளே கொடுக்கணும். நம்ம எப்படி ப்ளூ கலரில் வந்து போட்டோம் பார்த்தீங்களா, அதே மாதிரியே தான் இந்த எல்லோ கலரும் ஃபாலோ பண்ணணும். இப்போது லெஃப்ட் சைடு லூப் க்ரியேட் பண்ணால் ரைட் சைடு சுற்று ஒயரை கொண்டு வந்துட்டு அந்த ஒயரை எல்லோ கலர் ஒயரை கொண்டு வந்துட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயரை அந்த லூப்பில் கொடுக்கணும். இந்த மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் மாற்றி மாற்றி லூப் க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி போட்டுகிட்டே வரணும். நீங்கள் நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி நீங்கள் போட்டுகிட்டே வாங்க. ரைட் சைடில் இருக்கிற 2 கலர்ஸ் வச்சு நம்ம போட்டுக்கணும். ஒயர் கைப்பிடி போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் எடுக்கிறோம், செகண்ட் வந்து எல்லோ கலர் எடுக்கிறோம். இந்த 2 கலரும் ஈக்குவலாக பின்னி முடித்ததுக்கப்புறம் நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கிற அடுத்த ப்ளூ கலர் ஒயர் எடுக்கணும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுகிட்டே வரணும். இப்போ வந்து எல்லோ கலர் நான் பின்னி முடிச்சுட்டு அடுத்தது எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் எல்லோ கலரும் ப்ளூ கலரும் பின்னி முடிச்சிட்டேன் இல்லைங்களா. இப்போது அந்த எல்லோ கலரை வந்து ரைட் சைட்லேயே ஜாயின் பண்ணி விட்டுறணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கிற ப்ளூ கலர் ஒயர் வச்சு பின்னிட்டு வரணும். நம்ம எப்படி கைப்பிடி போட ஸ்டார்ட் பண்ணோமோ அதே ப்ரொசீஜர் தான், வேறு எந்த ப்ரொசீஜருமே இல்லை.
ஃபஸ்ட்டு ரைட் சைடில் இருக்கிற ப்ளூ எல்லோ யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற ப்ளூ எல்லோ வச்சு போடுவோம். 7 லைன்ஸ் பின்னதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற 2 ஒயர் வச்சு பின்னதுக்கப்புறம் பார்த்துட்டு நீங்கள் ரைட் சைடில் இருக்கிற ஒயரை பின்ன ஆரம்பிக்கணும். இதே மாதிரி ஸ்டெப்ஸை மாற்றி மாற்றி ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த கைப்பிடி ஃபுல்லாகவே போட்டுட்டு வரணும். நீங்கள் மல்டி கலர் வச்சு போடுறீங்க அப்படின்னா, இப்போ வந்து 5 கலர் வச்சு போடுறீங்க அப்படின்னா ரைட் சைடில் இருக்கிற 5 கலர் ஒயரையும் பின்னி முடித்ததுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் இருக்கிற 5 கலர் ஒயரையும் பின்னணும். இதே மாதிரியே தான் மல்டி கலருக்கு நீங்கள் போடணும். இந்த மாதிரி நீங்கள் போட்டுகிட்டே வர வேண்டியதாங்க. நான் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு ப்ளூ கலர் பின்னி முடித்ததுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் இருக்கிற எல்லோ கலர் ஒயரில் பின்ன ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கைப்பிடி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த கூடைக்கான தேவைப்படுற அளவுக்கு நான் வந்து ஃபுல்லாகவே பின்னி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் மாற்றி மாற்றி கைப்பிடி போட்டுகிட்டே வரணும். நான் சொன்ன மெத்தட் வச்சு ஃபாலோ பண்ணி, இந்த மாதிரி நீங்கள் மல்டி கலர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பற்றின சஜஷனை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching.